வணக்கம் நண்பர்களே. என் அலுவலகத்தில் ஒரு பெண்ணோடு சேர்ந்து சுருக்கத்துக்கு பறந்த அந்த கதையைத்தான் உங்களிடம் பகிரப் போகிறேன். அந்த அலுவலகத்தில் நான் வேலைக்கு சேர்ந்தபோது எனக்கு சூப்பர்வைசராக காவியாவை அப்பாயின்மெண்ட் செய்தனர். அவளும் ரொம்ப கேரிங்கோடு எந்தவித ஈகோவும் இல்லாமல் மிக பணிவோடு எனக்கு ஆஃபீஸ் வேலைகளை விளக்கமாக கற்றுக் கொடுத்தாள். அந்த சூழலில் இருவருமே ரொம்ப க்ளோஸ் ஆனோம். இருவரும் பர்சனல் விஷயங்களை நிறைய பேசி பகிர்ந்து கொண்டோம். அது எங்களை இன்னும் மனதளவில் நெருக்கமாக உதவியது. ஃபேமிலி மற்றும் லைஃப்பை பற்றி கேட்டபோது காவியாவின் முகத்தில் சோகரேகை ஓடியது. அதில் வேதனையும் விரக்தியும் தெரிந்தது. அவள் மன வாழ்க்கை திருப்தி இல்லை. கணவனின் குடிப்பழக்கத்தால் காவியாவின் வாழ்க்கையும் தள்ளாடுவதை தெரிந்து கொண்டு ஆதங்கத்தோடு அவளுக்கு நானும் ஆறுதல் சொன்னேன். மெதுவாக அவளும் என் நட்பில் அவள் சோகத்தை மறந்து சகஜமானாள். நானும் அவளை டைவர்ட் பண்ண அடிக்கடி மற்ற த்ரில்லான விஷயங்களை காமெடியாக பேசி சிரிக்க வைத்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக என் வட்டத்துக்குள் வைத்து கொண்டேன். அதேபோல் தினமும் அவளை குளோசப்பில் ரசிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அவளிடம் மயங்க ஆரம்பித்தேன். சாட்டர்டே மட்டும் ஆஃபீஸ் அரை நாள் என்பதால் காவியாவோடு சேர்ந்து அன்று ஜாலியாக பேசிக்கொண்டே வெளியே வருவேன். நான் பைக்கில் அவளை வீட்டில் டிராப் செய்வதாக சொன்னபோது அவளும் ஏறிக்கொண்டாள். பட்டென்று அவளை வீட்டில் விட்டபோது பாய் என்று சொல்லி இறங்கியது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். நான் நிச்சயம் வீட்டுக்குள் அழைப்பாள், இன்னும் கொஞ்ச நேரம் உரிமையோடு அவளை நெருங்கலாம் என்று போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலானது. அதற்காக நான் போட்ட முயற்சிகள் இருந்தபோது அந்த மாத சிறந்த ஊழியராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அன்றே அதை அறிவித்தபோது காவியா விடுமுறையில் இருந்தாள். நான் புதிதாக வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச மாதத்தில் அந்த பாராட்டு என்பதால் ஆஃபீஸில் என்னை அனைவரும் ஆகா ஓகோ என்று புகழ்ந்தபோது ஐயோ, இந்த டைம் பார்த்து என்னோட டியர் குரு காவியா இல்லையே என்று ஏங்கினேன். இந்த பாராட்டை அவளுக்கு டெடிகேட் பண்ணி அவள் மனசில் இடம் பிடிச்சிருக்கலாமே. இருந்தாலும் என்ன இந்த பாராட்டு, அவள் தானே காரணம் என்று ஆஃபீஸ் மீட்டிங்கில் காவியாவோட உதவியால் நான் இந்த நிலைமைக்கு சிறப்பான ஊழியராக வர முடிஞ்சது. ஸோ இந்த கிரெடிட் அவளுக்கு தான் போய் சேர வேண்டும். அதை நினைத்து கொண்டு காவியாவுக்கு கைதட்டி பாராட்டினார்கள். மறுநாள் நானே முதல் ஆளாக காவியாவில் கேபினுக்கு போய் என் பாராட்டு பத்திரத்தை கிஃப்ட் சேக்கை காட்டி முதல் மலர்ந்தேன். காவியா கை குலுக்கி என்னை பாராட்டினாள். ஹாய் சிவா, கங்க்ராச்சுலேஷன், நீ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கனா, அது உன்னோட திறமையால் தான் என்று அவள் புகழினாள். நானும் அதற்கு காரணம் நீதான் காவியா, நீ இல்லாவிட்டால் இந்த பொசிஷனுக்கு என்னால் வந்திருக்க முடியாது. உன்னுடைய அனுபவத்தினால் எனக்கு பழகி கொடுத்து நீ இந்த அளவுக்கு என்னை முன்னேற்றியுள்ளாய் என்று நானும் புகழ்ந்தேன். இப்படியே நாங்கள் இருவரும் மாற்றி மாற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும்போது, என்ன சிவா, அப்போ அவ்வளோதானே இன்னைக்கு வீக்கெண்டு வெளியே கூட்டிகிட்டு போய் ட்ரீட் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், சிம்பிளாக முடிச்சிட்டீங்க, கில்லாடி நீங்கள் அப்படின்னு சொன்னோம். நான் அமைதியாக சிரித்து கொண்டே மதியம் அலுவலகம் முடிந்து வழக்கம்போல் காவியாவை பைக்கில் அழைத்து கொண்டு லஞ்சுக்கு ட்ரீட் கொடுக்க பெரிய ஹோட்டலுக்கு சென்றேன். அதற்கு காவியா, சிவா, நான் உங்கள்கிட்ட சும்மா தான் சொன்னேன்,
வீட்டில் கொண்டு வந்த சாப்பாடு வீணாக போயிடும், இன்னொரு நாள் சேர்ந்து சாப்பிடலாம் ப்ளீஸ் என்றாள். நோ காவியா, நீ சொன்னதற்காக இந்த ட்ரீட் வைக்கல. நான் நேற்றே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு இன்னைக்கு மதியம் ட்ரீட் கொடுக்க வேண்டும் என்று நேற்றே முடிவு பண்ணி தான் இப்போது கூப்பிடுகிறேன். கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று கூறி அவளை ஹோட்டலில் அழைத்துச் சென்று நன்றாக ஸ்பெஷல் ஐட்டங்களை வாங்கி ருசித்துவிட்டு காவியாவை அவள் வீட்டில் விட்டேன். கீழே இறங்கிய காவியா இன்றைக்காவது வீட்டுக்குள் கூப்பிடுவாளா என்று காத்திருந்தேன். என் எதிர்பார்ப்பு நிஜமாக விட வா சிவா, உள்ளே வந்துட்டு போங்கன்னு சொன்னான். அதற்காகவே காத்திருந்த நான் தயக்கத்தோடு காவியா வீட்டிற்குள் நுழைந்தேன். வீட்டை திறந்து உள்ளே அழைத்துச் சென்றாள். ஹஸ்பண்ட் பற்றி அவளிடம் கேட்டேன். அவரை விடுங்க, வீட்டுக்கு வந்தாலும் ஒன்று தான், வராட்டியும் ஒன்று தான். பல நாட்கள் வராமல் கூட இருந்திருக்காரு. முன்னாடியெல்லாம் பதறி போய் தேடுவேன், இப்போது அதெல்லாம் பழகி போயிடுச்சு. அதனால் கண்டுக்கிறது இல்லை. இன்றைக்கி வீக்கெண்ட் வருவார்னு கூட தெரியாது. அவள் மூடை கலைக்க நினைத்தேன். வேறு பல ஆஃபீஸ் மேட்டர்களை பற்றி பேச ஆரம்பித்தேன். அப்போது காவியா என்னை காலில் டிவியை ஆன் செய்து வெயிட் செய்ய சொல்லிவிட்டு பிங்க் கலர் சில்கி ஸ்லீவ்லெஸ் நைட்டியை தேவதை போல் போட்டு கொண்டு வந்தாள். என்னால் ஒரு நிமிடம் அவள் கோலத்தை கண்டு மிரளாமல் இருக்க முடியவில்லை. காவியாவின் கவர்ச்சி தோற்றத்தில் மூர்ச்சையாகி என் மூச்சை மீண்டும் மீண்டும் இழுத்து விட்டேன். இப்பவே கவுந்துடாதடா, இன்சல்ட் ஆகிடும் என்று உள் மனசுக்குள் நானே சொல்லிக் கொண்டிருந்தேன். வீட்டுக்குள் காவியா இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்க என் கண்கள் மட்டும் அவளை நோக்கியே பாய்ந்து கொண்டிருந்தது. அவளது நடைகள் அவ்வளவு அழகாக இருந்தது. ரசிக்க ஆரம்பித்தேன். அதுவரை ஆஃபீஸில் டீசெண்டாக கம்ப்யூட்டர் பார்த்து ரசித்த காவியாவை ஹோம்லியான நைட்டியில் அந்த கட்டுடம் கவர்ச்சி குயினை பார்த்தபோது என்னை அறியாமல் என் ஹார்மோன்கள் கட்டுக்கடங்காமல் சுரக்க ஆரம்பித்தது. நான் காவியாவை வெறுத்து பார்ப்பதை கவனித்த காவியா சோபாவில் அமர்ந்திருந்த என் அறையில் வந்தாள். என்ன சிவா அப்படி பார்க்குறீங்க? புதுசாக பார்க்குறது மாதிரியெல்லாம் இருக்கு என்று சிரித்தபடியே கேட்க, ஆமாம் காவியா, எல்லாமே புதுசாக தான் இருக்கு. அந்த ஆஃபீஸில் இருந்த காவியா வேற, இந்த ஹோம்லி காவியா வேற என்று சொன்னேன். அவள் சிரித்தபடி, என்ன சிவா, பிரியாணி தானே சாப்பிட்டோம், பீர் கூட சாப்பிடலையே, பீர் அடித்த மாதிரி போதையில் பேசுகிறீர்களே, என்னாச்சு சிவா என்று சிரித்தபடி என்னிடம் கேட்டாள். என்ன நீங்கள் தான் ட்ரீட் கொடுப்பீங்களா? நாங்கள் கொடுக்க மாட்டோமா? நானும் நேற்றே பிளான் போட்டாச்சு. நீங்கள் லஞ்சுக்கு கூப்பிட்டாடி கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு ட்ரீட் கொடுக்க தான் நானும் நினைச்சேன் என்று குனிந்து காவியா என் நெற்றியில் ஆசையோடு என் தலையை கோதினாள். பின்பு அவள் முத்தமலையை பொழிய ஆரம்பித்தாள். இதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று நானும் எழுந்து அவளை பிடிக்க ஆரம்பித்தேன். காவியா அதோடு நான் செய்வதை பார்த்து முழங்கல் சத்தத்தில் கத்த ஆரம்பித்தாள். அன்று பகல் அருமையான ட்ரீட்டை காவியா எனக்கு அன்பாக அளித்தாள்.